அரசாங்கம் நினைத்தது ஏழை எளிய மக்கள் எல்லாம், பாமரர்கள் எல்லாம், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த 5000 ரூபாய்க்கு மயங்கிடுவாங்க அப்படின்னு மயங்கிட்டாங்க. எப்போ ஓட்டு போடும்போது ஒரே ஒரு விரல் தான், ஒரே ஒரு பிரஸ் தான், மொத்தமா அங்கேயே மயங்கி விழுந்துட்டு வந்துட்டாங்க. தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மே 4ஆம் தேதி உண்மையாவே மயங்கியவர்கள் யார் என அன்றுதான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த பிரதிபலனை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அடுத்ததாக நாம சொன்னோம் அப்படின்னா, இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அது டெட் தேர்வுன்னு சொல்லக்கூடாது, ஒரு டெத் தேர்வுன்னு சொல்லணும். டெத்துனா மரணம். இந்த ரேஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, டெத் ரேஸ் அப்படின்னு, கிட்டத்தட்ட நாமளும் ஒரு டெத் ரேஸ் தான் இருக்கும். 13 வருஷமாச்சு ரேஸ் தொடங்கி, பெட்ரோல் நிற்க மாட்டேங்குது, வண்டி நிற்க மாட்டேங்குது, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், ஃபைனலாக அதை சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, நம்மளுக்கு ஜிஓ பிறப்பிக்கக்கூடியவங்கள் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். உங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு வைத்தால் நீங்க பாஸ் ஆவீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாஸ் பண்ண முடியுமா? ஒரு டாக்டர், போலீஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. போலீஸ்க்கு திரும்பவும் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் வச்சா முட்டி, அந்த லட்டு எடுத்து முட்டி கட்டுவாங்க எக்ஸாம் வைக்கிறவங்கள. ஆனா ஆசிரியர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா அறநெறியில் இருக்கவர்கள், அறத்தை போதிக்கக்கூடியவர்கள். இதே ஒரு டாக்டர் கிட்ட நீங்க உங்களுக்கு திரும்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு நீட்னு ஒரு எக்ஸாம் எழுதணும், நீங்க போயிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு திரும்ப மருத்துவர் பணி அப்படின்னு சொன்னா, நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசி போட்டு கொண்டுருவாங்க. எனக்கட எக்ஸாம் வைக்கிற இதெல்லாம் பாத்துக்கிறேங்கிறது. ஆனா எப்பொழுதுமே ஆசிரியர் வர்க்கம், அறநெறியை போதிக்கக்கூடிய வர்க்கம், மாணவ செல்வங்களை எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம் வர்க்கம் எப்பொழுதும் யாரையும் பழிவாங்கும் நோக்கம் எப்பொழுதும் கிடையாது. இந்த லாஸ்ட் மீட்ல கூட சொல்லியிருந்தோம், இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி, டவுன் பஸ்ல இருக்கக்கூடிய கண்டக்டர், ரூட் பஸ்ல இருக்கிறவங்க கை வச்சுறாங்க, பழந்துருவாங்க. டவுன் பஸ்ல இருக்கிற கண்டக்டர் இவங்களெல்லாம் ஈஸியா அடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் டீச்சர் அப்படிதான் நினைச்சு வச்சு செஞ்சாங்க. இப்ப வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். ஸோ எனவே புதிய அரசாங்கம் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அவரை பார்த்த உடனே அரவணைத்துக் கொண்டார். அரவணைத்தார், இருகரம் கூப்பி வணக்கம் சொன்னதோடு இல்லாம ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த 10 நிமிடம் பேசிய போதும் கூட உங்களை போலவே பட்டதாரி ஆசிரியர்களும் 10-13 ஆண்டுகள் 18 ஆண்டுகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, எங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த நேரத்தில் சார் கிட்ட குறுக்கில் ஒரு வார்த்தை கேட்டேன், சார் இடைமறிக்கிறேன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க, 15 வருஷம் பிரச்சனையே கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல கூட தீர்க்க முடியாது. என்ன காரணம்னா, இதோட பாதிப்புகளை, இந்த பிரச்சனையை அறிஞ்சிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும், அதாவது அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு இன்டர்மீடியட்லா இருக்க வேண்டியவங்க அதிகாரிகள் தான். எங்கள் வாழ்க்கையை சுண்ணாபின்னம் ஆக்கியதும் அதிகார வர்க்கம் தான். எனவே அதிகார வர்க்கத்தை நம்பாதீங்க. நீங்க ஒரு ஆலோசனை குழு மேற்கொள்ளும் பொழுது எப்பயுமே ஒரு கிராம சபை கூட்டம் நடத்துறாங்க. கிராம சபை கூட்டத்துல மக்களை வச்சு கூட்டம் நடத்துறாங்களா, அதிகாரிகளை வச்சு கூட்டம் நடத்துறாங்கன்னா மக்களை வச்சுதான் கூட்டம் நடத்துவாங்க. ஒரு இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க கிராம சபை கூட்டம். பஞ்சாயத்து ராஜ் காந்தியார் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம், மக்கள் பிரச்சனையை மக்களிடம் கொண்டு செல், மக்களிடம் கேள்வி சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு ஆலோசனை குழுவை மேற்கொள்ளும் பொழுது மீண்டும் ஒரு அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்தா அது அதிகார போக்குல தான் இருக்கும். நீங்க அதுக்கு அந்த ஆலோசனை குழுவே போடாம இருக்கலாம். ஆனா அந்த ஆலோசனை குழுவில் நான் அப்படியே கேட்டேன், நாங்க மட்டும் இல்ல சார், எங்களை போல பல அமைப்புகள் இருக்காங்க, அந்த அமைப்புகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களா கூப்பிடுங்க, அவர்கள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய சட்டப்பூர்வமான விஷயம், நடைமுறைக்கு சாத்தியம், அறிவியல் பூர்வமாக இருக்கிறது என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லைன்னா எங்களை விட்டுருங்க, ரொம்ப களைப்பா இருக்கும், 14 வருஷம் ஓடிட்டோம். ஒரு ஆண்களுக்கு அது சாதாரண விஷயம், துப்புனா தொடச்சுப்போம். பெண்களுக்கு அப்படி இல்லை, அது ஒரு சுயமரியாதை பிரச்சனை. இந்த ஒரு தேர்வை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை இதுலயே படைச்சவங்க எத்தனை பேருன்னு தெரியாது. சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, ரிசல்ட் வந்தா ஹார்ட் பீட் எங்கேயோ பறக்கும், எப்படியாச்சும் இதுக்குள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை பெருசா திட்ட மாட்டாங்க, பெண்களை குத்தி காட்டுவாங்க. ஆனா இதுல பெருசா பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். பெண்களுக்கு இந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்கும் பொழுது, சார் நிச்சயமா பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அணுகக்கூடிய அமைச்சரா இருக்காங்க. அந்த வகையில நீங்க எல்லோரும் இந்த இறுதியில ஒரு பெருந்தெருள் கூட்டமா பாக்குறேன், எழுச்சிமிக்க ஒரு கூட்டமா பாக்குறேன். நிச்சயமா இது ஒரு பெரிய விஷயம். யாருக்குமே இது இல்லாத ஒரு, அதாவது எல்லாரும் சுயநலமாக இருந்தாலும் கூட இத்தனை பெரிய மாவட்டங்கள்ல இருந்து
தங்களோட சுய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு உங்களோட எவ்வளோ இஷ்யூ இருக்கும். ஒரு நாள் டிராவல் பண்ணி வரணும், அதோட பெயின் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தாண்டி இங்கே இந்த காலத்தில் நிற்கிறதே ஒரு வெற்றி. ஸோ அதனால இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தோழர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்றது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். வீட்டில் ஒரு அசுரன், நீங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா நாம் அதை பண்ணுவோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு 5000 பேர் கூடி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணலாம். அரசின் கவனத்தை இருக்கிற மாதிரி தான், அரசை எதிர்க்கிற மாதிரி இல்லை. அந்த 5000 பேர் கூடுவதில் 4000 பேர் ஆசிரியர்களை அந்த 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 ஒர்க்கை நான் எடுத்துக்கிறேன். 1000 பேரை திரட்டக்கூடிய ஒர்க்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4000 பேரை திரட்டக்கூடிய அந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இணைந்து தமிழ்நாட்டின் மத்திய பகுதியான திருச்சியில ஒரு மிகப்பெரிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை எடுக்கலாம்னு இருக்கேன். உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக அதை செய்வேன் என்ற உறுதியை அளித்துக் கொண்டு இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். வெல்லட்டும் 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 ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும். ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும். ஆசிரியர் உரிமை வெல்லட்டும். ஆசிரியர் உரிமை வெல்லட்டும். வெல்லட்டும் 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 ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும். ஆசிரியர் போராட்டம் வெல்லட்டும். வெல்வோம் 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 வெல்வோம். நன்றி, வணக்கம்.